இப்போ பார்த்தீங்கன்னா விழிஞ்சாம்பூரில் ஹார்பருக்கு வந்தோம். அந்த எப்படின்னா மேப்பில் எப்படின்னா வந்து சில்லி பெயின் தான் போட்டுருக்காச்சு. நீங்கள் அதை நம்பிட்டு காசு வாங்கி அவருக்கு அந்த ரவுண்டாக வந்து வெளியே நின்று அவுட்டில் பார்த்து நான் போயிடலாம். யாருமே வந்தியாமல் அந்த இங்கே போட்டு காரில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன இடம் தெரியல. திடீர்னு இடத்த பார்ப்போம். இடம் என்ன ஏதுன்னு ஒன்று தெரியல. ஆள் கூட்டமாக இருந்து சரி உள்ளே போய் பார்ப்போம் சொல்லி அங்கே போகிறோம். என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே ஹோட்டல் மாதிரி இருந்து ஆனால் உள்ளே வந்து செமையான வியூ உங்களுக்கு எப்படிலாம் காணிச்சு ரன் பண்ண பாருங்க. கிட்டுன்னு இருக்கும் ஏரியா கிட்ட ஒரு பார்த்து தோற்று போகும். உள்ள வேணாலும் இல்லையா அதாவது புல்லுக்கும் ரெண்டு செடியும் தான் இருக்கு. பேசலாம் இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கொகை மாதிரி தெரியும். இதுக்கு நீங்கள் காசு எதுவுமே கொடுக்கலாமா. உள்ளே வந்து ஒரு நோட்டில் அவங்க பேர் எத்தனை பேரா வரீங்கிறத மட்டும் எழுதி ஒரு சிகிச்சை மட்டும் போட்டா போதும். வேற எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல தான் பாகுபலியோட 2 சீன் நடந்து. ஏன்னா உங்களுக்கு தெரிய ஞாபகம் வரும். வந்து நடந்து நீங்க ஐயா நடந்து சொல்லும் போது தெரியுதா சீன் மேம் இவன் சும்மா வாய் அடிச்சுடுவோம். யார் கேட்க போறா. அந்த சந்திரமையோட அந்த கோட்டை அங்கே இருக்கு. Come on, soldiers, follow me. அங்கே ஏதோ இருக்குன்னு எல்லாரும் போகிறாங்க. ஆனால் என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல. அங்கே உள்ள போய் பார்ப்போம். ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்கு. அவங்க பாருங்க. நம்மளை ஏமாற்றி போட்டாங்க. அது வெறும் குப்பை கிடையாது, ஸ்டோர் ரூம் தான். ஏமாத்திட்டாங்க. நான் வந்து மற்ற பாம்பு இந்த இடத்துக்கு தெரிஞ்ச சொல்லுவாங்க. என்னங்க சொல்லுங்க. மறந்த பதுக்கியாரங்க அப்படி. சரி உண்மையே இல்லையோ நம்ம நம்புவோம். வேற வழி இல்லை. வாசில கட்டுற இடம் தானே பார்த்துட்டு போவோம். தனியா போ. நீங்க பின்னாடி பார்த்தது டவர் மாதிரி இருக்கா. அதுதான் இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஏரியா. வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பாப்பா அது முடிஞ்சு அங்கே போய் கணிச்சு தரேன். இடம் எப்படின்னா பழைய காலத்தில் இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு மன்னர் ஆண்டு அவரோட போர் டைம் உள்ள அந்த குதிரைகளை வளர்த்துறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் இந்த இடத்துல தான் இருந்துட்டாங்க. இப்போ தான் நாங்கள் எங்களுக்கு கேட்டோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வர்க்கலா பீச்சோட அந்த கடல்கள் அந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும். இப்போ எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க. உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் என்னன்னு சேரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கடல் இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுக்க என்ன கூத்து நடக்கும் பாருங்க. அதாவது அந்த டவர்ல இவரு கை கட்டா செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நான் எடுத்தேன். கேட்டால் என்ன வந்துட்டு அதை பார்த்து நான் கூத்து அவங்க ஃபோட்டோ காமிச்சாரேன்.